இந்த மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருக்கிற மதன் அவர்களே, வழக்கறிஞர் சித்ரா அவர்களே, ஆரை லதா அவர்களே, வினோத்குமார் அவர்களே, மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், அடாவடி தனத்தை நிறுத்துது மோடி அரசே, மோடி அரசே, அடாவடி தனத்தை நிறுத்துது. அனுமதியோம், அனுமதியோம். மதன் அவர்களே, வழக்கறிஞர் சித்ரா அவர்களே, ஆரை லதா அவர்களே, வினோத்குமார் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், சமூக நீதியை புறக்கணிக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிவுறுத்தலை ஏற்று தலைவர் செல்வப்பிரதனுடைய ஆணைப்படி கண்டன ஆர்ப்பாட்டம் அந்தந்த மாவட்ட தலைநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி கேள்வி எழுப்பிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்கு எதிராக ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் பதில் பேசியிருக்கின்ற அனுராக் தாக்கூர் அவர்களுடைய பேச்சை கண்டிக்கும் விதமாகவும், அதைவிட மோசமாக அனுராக் தாக்கூர் சொல்லிய அந்த வார்த்தைகளை தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டு வரவேற்று பேசியிருக்கின்ற மைனாரிட்டி பிஜேபி அரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அவர்களை சிறுபிள்ளைத்தனமான அரசியல் முதிர்ச்சி இல்லாத இந்த வார்த்தையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கும்மிடிப்பூண்டியிலே இங்கு பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பேரியக்க தோழர்கள் மிக எழுச்சியோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மைனாரிட்டி பிஜேபி அரசை கடுமையாக விமர்சித்து கண்டன உரைகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த சூழ்நிலையிலும் நடத்தியே தீர்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே தலைவர் அவர்கள் தீவிரமாக சொன்னார்கள். அதை எதிர்க்கும் விதமாக இன்றைய மைனாரிட்டி பிஜேபி அரசு அதை நசுக்கக்கூடிய மைனாரிட்டி பிஜேபி அரசு ஒருவேளை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துவிட்டால் எத்தனை சதவீத மக்களை 3-4% உள்ள நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை இந்திய மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற பயத்தில் அவர்கள் இதை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள். இன்று அல்ல, என்றாவது ஒரு நாள் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.